தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் காதல் எப்படி அமையும்? ஸோ காதலர் தினத்த அவங்க எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு பார்த்துட்டு இருக்கோம். அதுல குறிப்பா கும்ப ராசிக்காரர்கள். கும்பம்ன்னு சொல்லும்போதே வந்துட்டு கோயில் மேல இருக்கிற கும்பம். கும்பத்த வச்சு தான் எல்லாருமே எல்லா வழிபாடுமே பண்ணுவோம். அந்த கும்பம் இல்லாம ஒரு நல்ல காரியம் நடக்கவே நடக்காது. இந்த கும்ப ராசிக்காரர்கள். ஏன்னா கும்ப ராசி அப்படின்னு சொன்னாலே, இவர் வந்துட்டு எல்லாத்தையும் அளந்து பார்த்து தானே பண்ணுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காதல இவர் எவ்வளோ அளந்து பார்ப்பாரு? காதல எப்படி போய் சொல்லுவாரு? காதல் முதல்ல இவங்களுக்கு செட் ஆகுமா? கண்டிப்பாம்மா. பொதுவா பாருங்க, கும்பத்த பத்தி சொல்லணும் அப்டின்னா, காலபுருஷனுக்கு 11ஆம் பாவம். என் கணக்கு எப்பயுமே லாப கணக்கு. லாபம் தான். லாப கணக்கு. கூட்டி கழிச்சு, கூட்டி கழிச்சு, கூட்டி கழிச்சு நான் லாப கணக்கு தான் போடுவேன். அது எல்லா ஆஸ்பெக்ட்லயும். அது காதலானா இருக்கட்டும், திருமணமானா இருக்கட்டும், அதே மாரி வேலையானா இருக்கட்டும். வாழ்க்கையில ஒரு முறையேனும் நான் பிசினஸ் செஞ்சு பார்க்கணும். அப்டின்ற எண்ணம் மகரத்துக்கும் உண்டு, கும்பத்துக்கும் உண்டு அப்டின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட கும்பம் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கணும். காதல் கல்யாணம் தான். ஆமா. லவ் பண்ணி தான் கல்யாணம் லவ் பண்ணிக்கணும். மேரேஜ் இதுதான் தான். நான் புரியாதவங்கள எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? தெரியாத ஆள நீ கை நீட்டினா எப்படி தாலி நல்லா கட்டிக்க பழகிட்டு தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஆமா. ஓகே. எனக்கு மனசுக்கு புடிச்சிருக்கு அப்டின்னா நான் கல்யாணம் பண்ணிப்பேன். அதே மாரி லவ் பண்ணிட்டு ஐய்யயோ! எங்க வீட்ல வேணான்றாங்க. எங்க அப்பா என்ன பாத்தீங்கன்னா, தூக்கு மாட்டிக்கிறேன்னு சொல்றாரு. என்ன பொண்ணே வேணான்றாரு. சொத்து குடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. அப்டிலாம் சொல்லி பயந்து ஒதுங்கக்கூடிய ராசி கும்பம் கிடையாது. ஆண் ராசி. சனிதான் ராசி அதிபன். தைரியம் உண்டு. பொதுவா பாத்தீங்கன்னா, ஒரு தப்பு செஞ்சா அத ஒத்துக்கிறதுக்கு பெரிய தைரியம் வேணும். எல்லாரும் அத மழுப்பி, அத மாத்தி, பொய் சொல்லி அப்டிதான் எஸ்கேப் ஆவாங்க. கும்பம் அப்டிலாம் கிடையாது. தப்பு செஞ்சா, ஆமா ஹானஸ்ட்டா நான் தப்பு செஞ்சேன். நீ அந்த பொண்ண லவ் பண்ணியா? ஆமா லவ் பண்ணேன். ஏன் லவ் பண்ண? அந்த பொண்ண தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். எனக்கு அந்த பொண்ணு புடிச்சிருக்கு நான் லவ் பண்ணியிருக்கேன். எத பார்த்து கும்பம் லவ் பண்ணும்? தெரியாது. கும்பத்துக்கு பார்த்த உடனே புடிக்கணும். அவ்வளவுதான். பிடிக்கணும். புடிக்கணும். ஏன் புடிச்சிச்சு? கும்பத்துக்கு பதில் சொல்ல தெரியாது. ஓ! ஏன் புடிச்சிச்சு? தெரியாது. பொண்ணு அழகா இருக்குன்னு புடிச்சிச்சா? தெரியல. பொண்ணு நல்லா நீட்டா பழகுது. அதனால புடிச்சிருக்கா? தெரியல. பொண்ணு வசதியா இருக்கு. அதனால புடிச்சிருக்கா? தெரியல. பொண்ணு நல்லா படிச்சிருக்கு. அதனால புடிச்சிருக்கா? தெரியல. அப்ப என்ன பார்த்து தான்ப்பா உனக்கு புடிச்சிச்சு? எதுதான் உன்னை தெரியல. கவர்ந்தது? அதுதான். அப்படிங்கும்போது எனக்கு தெரியல. அதுக்கு அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியாது. அந்த வடிவேலு கேட்பாரு. என்னிடம் இருக்கும் சிரிப்பா? இல்ல நடையா? அதேதான். அதே மாரி உனக்கு எதுதான்ப்பா பிடிச்சிச்சு அப்படின்னா ஆமா. தெரியாது. 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 ம். ஆனா, இந்த ஜாதி, இனம், மதம், மொழி எல்லாமே அப்பாற்பட்டு ஒரு காதல் வருது அப்டின்னா கும்பத்துக்கு. நெறைய பேர் நம்ம பார்த்திருப்போம்மா. அதாவது இவங்க பக்கா ஒரு கலாச்சாரமான குடும்பமா இருக்கும். வெள்ளைக்கார பொண்ணுக்கு அந்த பையன் கல்யாணம் பண்ணின்னு வந்திருப்பான். மதராசப்பட்டன காதல். அந்த மாதிரி. மதராசப்பட்டின காதல் மாதிரி. பூக்கள் பூக்கும் தருணம் அப்படின்னு போயிடும். ஆமா, ஆமா. அதாவது அவருக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜே தெரியாது ஆர்யாக்கு. ஆனா அவங்கள கல்யாணம் பண்ணிப்பாரு. இல்லீங்களா? அது எப்படி அவங்க இவர் இங்கிட்டு கம்யூனிகேட் தமிழ்ல பாடிட்டு இருப்பாரு. அது இங்கிலீஷ்ல அங்கிட்டு பாடிட்டு இருக்கும் அந்த ஆமா. பாட்டுலயே. அந்த மாரி தான். லவ் பண்ணி அதுல அவங்க சேர மாட்டாங்க. ஆனா இது பாத்தீங்கன்னா, அவங்கள கல்யாணம் பண்ணிப்பாங்க.